Hello techies, welcome back to our channel letuscodetogether. Programming tutorials, real-time project in C++, இது எல்லாமே நம்ம கற்று வரோம். எல்லாம் ஓகே. பட் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு அதனோட பேஸ் எடிட்டர், அதுவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எடிட்டர், Visual Studio Code. இந்த வீடியோவில் Visual Studio Code setup for C++ development பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம ரெண்டு செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் Pre-requisites of setting up vscode of C++ development பற்றியும், செகண்ட் செக்ஷனில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த செட்டப் யூஸ் பண்ணி எப்படி எல்லாரோட ஃபஸ்ட் தார்மீகமான ப்ரோக்ராமான ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை சிபிபியில் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். C++ டெவலப்மெண்ட் VS கோட் செட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ப்ரீரிக்வசைட் ஸ்டெப்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட், Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ லேட்டஸ்ட் செட்டப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஒரு ப்ளைனான Visual Studio Code உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப், C++ எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே இந்த எக்ஸ்டென்ஷன் வியூஸ்க்கு போய்க்கிடுங்க. C++ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு C++ லாங்குவேஜ் சப்போர்ட், இன்டெலிஜென்ஸ்னால் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் இல்லையா, அதுதான். பட் நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இட் டசன்ட் ப்ரொவைட் எனி கம்பைலர் ஆர் டீபகர் சப்போர்ட், இட் ஜஸ்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் எடிட்டர் சப்போர்ட். இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப், விச் இஸ் பிட் ட்ரிக்கியான ஸ்டெப். GCC கம்பைலர் செட்டப் தான் VS கோடுக்கு நம்ம பண்ண போகிறோம் டு கெட் C++ ஒர்க்கிங். அதுக்கு ஃபஸ்ட்டு GCCனா நமக்கு என்னென்னு தெரியணும். GCC இஸ் நத்திங் பட் GNU கம்பைலர் கலெக்ஷன். இந்த கம்பைலர் கலெக்ஷனில் தான் G++ கம்பைலர், GNU டீபகர், இன்னும் ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குது. GNUன்றதோட ஆரிஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இதை கரண்ட்டாக நம்ம எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் அ பெய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் லைனக்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் நிறைய GNU பேக்கேஜஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த GNU பேக்கேஜஸ்லாம் நீங்கள் மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த GCCலேருந்து நமக்கு தேவையானது G++ கம்பைலரும் GNU டீபகர் மட்டும்தான். பட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் MinGW W64 அப்படின்றது. MinGW W64ன்றது ஒரு என்விரான்மெண்ட் விச் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் GCC கம்பைலர் ஆன் விண்டோஸ். ஸோ இதில் கலெக்ஷன் ஆஃப் ஹெடர்ஸ், லைப்ரரிஸ், ரன் டைம் எல்லாமே இருக்குது. எப்படி நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ C++ கம்பைலருக்கு ஏகப்பட்ட டிபெண்டன்சி காம்பனன்ட்ஸ் தேவைப்படுதோ டியூரிங் த டைம் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். த சேம் C++ கோட் இங்கே கம்பைல் ஆகி டீபக் பண்ணணும். இந்த எல்லா சப்போர்ட்டுக்கும் சில டிபெண்டன்சி காம்பனன்ட்ஸ் தேவை. அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த MinGW W64ன்றது. இப்போ நமக்கு MinGW W64, GCC இது ரெண்டத்தோட அப்டேட்டட் லேட்டஸ்ட் பில்டு தேவை. இது ரெண்டத்தையும் ஒரே காம்பனண்ட் ப்ரொவைட் பண்ணுதானா? எஸ், தட் இஸ் நத்திங் பட் MsysTo இன்ஸ்டாலர் அப்படின்றது. MsysToன்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் that provides build environment to install required packages. இங்கே நமக்கு தேவையான பேக்கேஜ் என்னென்னா MinGW W64 GCC டூல் செட்டுன்றதான் நமக்கு தேவையான பேக்கேஜ். ப்ளஸ் இந்த MsysToட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் என்னென்னா பேக்மேன்ன்ற ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இது ப்ரொவைட் பண்ணுது. இட்ஸ் லைக் நம்மளோட கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட் மாதிரி தான். இப்போ நான் MsysTo வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கேன். இங்கே அவங்க ஆல்வேஸ் அவங்களோட லேட்டஸ்ட் இன்ஸ்டாலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் போதும், அவ்வளோதான், ஜாப் டன். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த EXE. ஜஸ்ட் ப்ரொசீட் நெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியதான். மேபி டு சேவ் டைம் ஐ வில் ஷோ யூ இன் த மிடில் அண்ட் ஐ வில் ஷோ யூ அட் த எண்ட். இதே டைரக்டரி, இன்ஸ்டலேஷன் டைரக்டரி இருக்கட்டும். இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் லேட்டர். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஃபைனலாக MsysToவோட இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது ரன் MsysToன்னு கொடுத்தோன்னா அதனுடைய ஓன் டெர்மினல் ஒன்று லான்ச் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக நமக்கு ரெக்வர்டான அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம அதை ஒரு கமாண்ட் லைனாக காப்பி பண்ணிக்கலாம். இந்த MinGWயோட டெர்மினலில் தான்
நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்மேன் கமாண்ட் லைன் கொடுக்க போகிறோம். அதனுடைய கமாண்ட் லைன் என்னென்னா -sன்றது தான். ஸோ நம்ம பேக்மேன் கமாண்ட் லைன் கொடுத்தாச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ரொசீட் வித் இன்ஸ்டலேஷன் கேட்குது. நம்ம எஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போது அதனுடைய எல்லா டிபெண்டன்சி பேக்கேஜஸ் எல்லா ரெக்வர்டான போத் ஜிசிசிக்கும் MinGW W64ஓட காம்பனன்ட்ஸையும் நமக்கு இதை இன்ஸ்டால் பண்ணிவிடும். இஃப் இட் டேக்ஸ் டைம் ஃபினிஷ் பண்ணோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ MinGW W64 அண்ட் ஜிசிசி டூல் செட்டோட இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா விஎஸ் கோட் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது இந்த G++ கம்பைலர் ஆர் GNU debugger இந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணணுன்றதுக்காக நம்ம பாத் வேரியபிளில் இதனுடைய இந்த லொக்கேஷனை நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஸோ M-sys2 இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஒரு டிஃபால்ட் பாத் கொடுத்தோம் இல்லையா, அந்த பாத்தோட ரெஸ்பெக்டிவ் பின் ஃபோல்டர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பாத்தை நம்ம யூசர் பாத் வேரியபிள்ஸில் கொடுத்துட்டோன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத்தை பிக் பண்ணிடும். ஸோ என்வைரன்மெண்ட் வேரியபிள்ஸ், யூசர் வேரியபிள்ஸில் பாத் வேரியபிள் ஒரு நியூ என்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இதை கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். ஸோ இப்போது ஜிசிசியோட இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிபகர் விச் இஸ் GDB டிபகர். நம்ம எப்படி ஜிசிசியை பேக்மேன் வச்சு -s கமாண்ட் லைன் வச்சு இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரி GDBயை இன்ஸ்டால் பண்ணணும். அதனுடைய கமாண்ட் லைன் பேக்மேன் -s MinGW W64 x86 x64 GDB. ஸோ இதனுடைய இன்ஸ்டலேஷனும் சேம் லைக் ப்ரீவியஸ் இன்ஸ்டலேஷன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இது ஃபினிஷ் பண்ணோன்னே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரியே GDBயோட இன்ஸ்டலேஷன் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த GDB ப்ளஸ் ஜிசிசியோட இன்ஸ்டலேஷன் ப்ராப்பராக போயிருக்குதான்றதை நம்ம வேர்ஷன் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு gcc -version இது மாதிரி உங்களுக்கு அதனோட ஆக்சுவல் வேர்ஷன் டிஸ்பிளே பண்ணணும். ப்ளஸ் GDB -version இதுவும் அதனோட ஆக்சுவல் வேர்ஷனை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம பாத் வேரியபிள் செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம செகண்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செக்ஷனில் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரியிலேருந்து நான் விஎஸ் கூட லான்ச் பண்ணணுன்ற ஒரு கமாண்ட் லைன் கொடுக்க போகிறேன். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் mkdir ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடலாம். தென் அந்த கரண்ட் டைரக்டரியில் போயிடலாம். again hello world ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ண நம்ம க்ரியேட் பண்ண நியூ ஃபோல்டரை நம்ம விஷுவல் கோட் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் hello world. ஸோ இங்கே நம்ம hello world.cpp க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் ஸ்னிப்பட் தான் நான் எழுத போகிறேன். #include string using namespace std அதுக்கப்புறமா int main. இந்த int mainல நான் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு str வேரியபிளில் hello worldன்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதை நம்ம cout யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். தென் ரிட்டர்ன் 0. ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரன் ஆர் டிபக்கில் ரன் கோட் கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக G++ஓட லொக்கேஷனையும் அந்த எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அதுவே எடுத்து நமக்கு ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகுது. இப்போ டீபக்கர் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணலாம். நான் ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். இங்கே டீபக் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ டீபக் C ஆர் C++. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கேட்குது. நான் C++ GDB கொடுக்குறேன். இங்கேயும் நான் G++ exe அண்ட் debug ஃபைல்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ GDB debugger யூஸ் பண்ணி அது டீபக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரைட், நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரியே கரெக்டாக அதனுடைய பிரேக் பாயிண்டில் ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம இங்கே வச்சு பார்த்தோன்னா STRோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில்
C++ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ கிவ் இட் அ தம்ஸ் அப். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா go ahead right away and click subscribe and click the bell icon to get instant updates. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ I'll meet you with another great content next time. Until then, take care, bye-bye.